திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எதிலும் சங்கோஜப்படுபவராகவும் பின் வாங்குபவராகவும் இருந்தால் நான் தைரியமானவன், கோழை அல்ல, சாதனைகள் படைப்பதற்காகவே படைக்கப்பட்டவன் என்று அடிக்கடியோ அல்லது தினந்தோறுமோ தனக்குத்தானே சொல்லி பழக வேண்டும். இதுவே ஒரு தீவிரமான உந்துதலை அளிக்கும், உயர்ந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வழிவகுக்கும், வைரம் பாய்ந்த மரம் போல் உறுதியான மனக்கட்டுக்கோப்பை அளிக்கும். உங்கள் நம்பிக்கை உயர உயர, உங்கள் உறுதி அதிகரிக்க அதிகரிக்க, உங்கள் ஆற்றலும் மிகுந்து சாதனைகளும் தொடரும். பிறர் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், உங்கள் மனதளவில் உறுதி குலைய வேண்டாம். நீங்கள் அசாத்திய சாதனைகள் படைக்க வல்லவர் என்பதை சொல்லிக் கொள்ளுங்கள், அதை நம்புங்கள். தனக்குத்தானே மனதில் அடிக்கடி இந்த நம்பிக்கை சொற்களை சொல்லிக் கொள்வதின் மூலம் நம்பிக்கை பெருகும். இந்த பழக்கம் உங்கள் வலிமையை பன்மடங்கு கூட்டுகிறது. உங்களது நடை, உடை, பாவனை யாவும் வெற்றி, வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வு இதை பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கும் முடிவுகள் இருக்கின்றனவே, அவை அளப்பரியனவாகும். உங்கள் மனப்பாங்கிலே சிறுமையான, குறுகலான அல்லது இழிவான எண்ணங்களை எக்காலமும் ஊடுருவ விடக்கூடாது. உங்களையே நலிவானவர், திறனற்றவர், நோயால் பீடிக்கப்பட்டவர் என்று எக்காலமும் எண்ணிக்கொள்ளாதீர்கள். பிழையற்ற முழுமை உங்களிடம் இருக்கிறது என்பதை எக்காலமும் உணர்ந்து செயல்படுங்கள். முழு தோல்வியோ அல்லது ஏன் அரைகுறையான வெற்றியோ உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கப் போகிறது என்று எக்காலமும் எண்ணாதீர்கள். பரமனின் புனிதம் உங்களுடன் என்றும் சேர்ந்திருக்கிறது. அதனால் தோல்விக்கும் அவலத்திற்கும் இடமே இல்லை. தங்களை யார் என்று உணராதவர்களுக்குத்தான் அவை சம்பவிக்கின்றன. தங்களிடம் தெய்வீக சக்தி நிரம்பி இருக்கிறது என்பதை உணராதவர்களுக்குத்தான் அவை சம்பவிக்கின்றன. கடவுளின் அருகாமை உங்களுக்கு எக்காலமும் உண்டு என்பதை நம்பி செயல்படுங்கள். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.